பெரிய பெரிய பலிபீடங்கள், வசதியான வாசஸ்தலங்கள், இந்த மாதிரி மக்கள் கடவுள் எங்கே இருப்பார் என்று ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இங்கே இருப்பாரா கடவுள், இங்கே இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி ஓடி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தை அவங்க செலவு செய்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையாலையுமே அவ்வளோ பெரிய பெரிய ஆலயங்களில் கடவுள் இருப்பாருன்ற அந்த நம்பிக்கை இருக்கா? ஏன்னா வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனது பாதப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனை நம்ம மனிதன் கையால் கட்டப்படுகிற அந்த ஆலயக்குள்ளாக நம்ம அடக்க முடியுமா? ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கான மரண வசனம் டே 14, ஐசாயா 66:2. ஆனாலும் சிறுமைப்பட்டு இருதயத்திலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். ஆகையால் நம்ம பயப்படணும் அப்படின்னு கடவுள் சொல்லலை, ஆனால் அவருடைய வசனத்திற்கு நம்ம நடுங்கணும். அதுதான் நம்ம துணிகரமான பாவத்தில் இறங்காமல் நம்ம அவருடைய வசனத்திற்கு எப்பொழுதும் நடுங்கி பாவத்தை விட்டு விலக்கி நம்ம பரிசுத்தமாக நம்ம வாழணும். அதுதான் சொல்கிறாரு. அப்படி நம்ம நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்திற்கு கேட்கிறவராக இருக்கிறார், அதற்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். தாவீது என் ஆபத்து காலத்திலே நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு கிடையான்று. ஆகையால் நம்ம ஆபத்து காலமாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த காலமாக இருந்தாலும் சரி, நம்ம தேவனை நோக்கி உண்மையாக நம்ம முழு இருதயத்தோடு கூப்பிடும் பொழுது அவர் நம்மளுடைய சத்தத்திற்கு கேட்டு நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார்.